ஹவுஸ்மேட்ஸ் படம் பார்த்தேன். ரொம்ப வித்தியாசமான ஒரு முயற்சியா இருந்தது. தமிழ் சினிமால வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஹாரரும் கலந்து ஃபிக்ஷனுக்கு. ஆனா இது ஒரு மாதிரி டிஃபரெண்டான நரேஷன். ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா பாருங்க. அதான் கண்டிப்பா வந்து இந்த படம் பார்க்கணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிரெயின் வந்து வேணும். ஆனா கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் டைம் எடுத்து நமக்கு புரியும். அவ்வளோதான். அதனால இந்த படம் புது முயற்சி. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. எஸ்கேஎன்எம் ப்ரொடக்ஷன்ஸில் இயக்குனர் ராஜவேலு இயக்குனர் அவர் ஃபஸ்ட் டைம் இயக்கியிருக்காரு. ஹவுஸ்மேட்ஸ்ன்ற படம். இது வரும்போது ஹாரர் காமெடி அப்படின்ற ஒரு இதோடு வந்தோம். ஸோ அந்த படம் பார்க்கும்போது இந்த படம் இப்படி இல்லை வேறு ஒன்றுன்னு சொல்லி இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, இதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு யோசிக்க அடுத்ததுன்னு ஒரு சீனுக்கும் இன்ட்ரெஸ்ட் ஏற்றிட்டே போயிருக்காங்க. அது டெஃபினெட்லி ஒரு நல்ல ரைட்டிங்கில் வரக்கூடியது. ராஜவேலு ஒரு நல்ல ரைட்டராக தெரிகிறாரு, நல்ல ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டராக தெரிகிறாரு. அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸில் முக்கியமாக ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் காளி வெங்கடனை. அவரோட பர்ஃபார்மன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது. அண்ட் மிச்சம் எல்லாமே ஹீரோயின்ஸ் தர்ஷன் ப்ரோ, அப்புறம் மற்ற எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. வினோதினி மேம்னு எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் ராஜேஷ் முருகேசன் பிரேமம் படத்தோடைய மியூசிக் டைரக்டர் தான் இதுக்கு வந்து மியூசிக் டைரக்டர். அவரோட ஸ்கோர்ஸ் வந்து படமும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஒன்னோட ஒன்று பிளண்ட் ஆகி ரொம்ப அழகாக இருந்தது. இந்த படம் வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோடு நீங்கள் எல்லாருமே போய் பார்த்தா ரெக்ரெட்டே பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல படம் ஹவுஸ்மேட்ஸ். நீங்கள் தேட்டரில் மிஸ் பண்ணாது. நிறைய பேருக்கு புரியல, பட் எனக்கும் தெரியல அந்த கான்செப்ட் சயின்டிஃபிக்காக ஏதோ ஒன்று இருக்குது. நம்ம ஆராய வேணாம். படமும் அது நல்லா இருந்துச்சுன்றப்போ அது ரசிக்கிறதுல தப்பு இல்லைன்னு இல்லை. ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பே படம் மாதிரி போச்சு. பட் அதுக்கப்புறம் அதுக்கான சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுனால அது பே பண்ண மாதிரி இல்லை. மாற்றிட்டாங்கன்றதை தாண்டி அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ட்விஸ்ட்டுக்காக அது வச்சுருப்பாங்க. ஹவுஸ்மேட்ஸ் படம் பார்த்துட்டு இப்போ தான் வரேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக நீங்கள் போயிட்டு உக்காந்திங்கன்னா தேட்டரில் அவ்வளோ அழகாக ஒரு அந்த விஷயத்தை வந்து டைரக்ட் அவ்வளோ அழகாக எடுத்திருக்காரு. என்டர்டெயின்மெண்ட்டாக சூப்பராக இருக்குது. எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. அது நீங்கள் படம் பார்த்தா தான் புரியும். நான் வந்து சொல்ல முடியாது. எனக்கே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வரல. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கு டேரக்டருக்கு தான் மிகப்பெரிய பாராட்டு. அதே மாதிரி நடித்த எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. தர்ஷன் ப்ரோவாக இருக்கட்டும், அப்புறம் காளி வெங்கட் அண்ணாவாக இருக்கட்டும், வினோதி மேமாக இருக்கட்டும், அப்புறம் அந்த ஹீரோயின் அவங்க பேர் தெரியல, அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாத்த விட அந்த குட்டி பையன் ஒருத்தர் நடிச்சிருந்தான், சூப்பராக பண்ணியிருந்தான். இல்லை அது சும்மா அப்படி சொல்கிறாங்க. லைக் அது ஈஸியாக தான் இருந்தது. புரியுற மாதிரி தான் டெஃபினெட்லி இருந்தது. இப்போ ஒரு ஃபேண்டசி ஒரு சயின்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக மின்னல் அதெல்லாம் தான் வந்து கன்வே பண்ணுவாங்க. ஸோ நல்ல ஈஸியான ஒரு படமாக தான் இருந்தது. இது வந்து தமிழ் சினிமாவில் வந்து நிறைய ஃபேண்டசி மூவிஸ் ஆல்ரெடி வந்து கண்டிப்பாக அதை விட டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாக தான் வந்து நான் பார்க்குறேன். படம் நல்லா இருந்தது. கதை புரிஞ்சது நல்லா இருந்தது. இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் ஹாரர், ஹியூமர், சயின்ஸ் ஃபிக்ஷன். ஹாலிவுட்லேயுமே எல்லாமே ஒரு ஹாரர் மூவினா ஹாரர் மட்டுமே இருக்காது, எல்லாமே இருக்கும்ல. ஸோ நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ஆப்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஹாரர் இருக்கணும், ஒரு சென்டிமெண்ட் இருக்கணும், ஒரு ஹியூமர் இருக்கு. இதெல்லாம் ஒரு 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 நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற ஒரு இது வேணுக்கா சயின்ஸ் ஃபிக்ஷன் எல்லாமே இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இது கனெக்ட் ஆகிற ஒரு படம் தான். ரெகுலரா ஏன்னா எங்கள் அம்மா என் கூட வந்திருந்தாங்க. 60+ அவங்க. ஸோ அவங்களுக்கே புரிஞ்சிச்சு. ஸோ அவங்க யூஸ்வலாக அவ்வளோ படம் பார்க்காதவங்க. ஸோ அவங்களுக்கே புரியும் போது ஐ பிலீவ் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப வந்து காம்ப்ளெக்ஸாக எடுத்துகிட்டு போகல, நல்லா புரியுற மாதிரி லேமன் டேர்ம்ஸில் வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு புரியுற மாதிரி ஒரு கான்செப்டாக எடுத்திருக்காங்க. அதுதான் சஸ்பென்ஸ். அது ஏன்னா அதுதான் கதையான் இருக்கும் போது நம்ம எப்படி அதை இது சொல்கிறது. ஸோ இதில் ஜம்ப்ஸ்கேர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜம்ப்ஸ்கேர் கன்ஃபார்மாக இருக்குது. ஜம்ப்ஸ்கேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் சரியான ஜம்ப்ஸ்கேர் இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் ஹாரர் பிடிக்குமோ அவங்க இந்த படத்தை பார்த்தா நல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். படமெல்லாம் நல்லா இருக்குது. நடிச்சிருந்தீங்க மச்சந்தான் சூப்பராக இருக்குது. ஸ்டோரி எல்லாம் நல்லா இருக்குது. பேய் படம் கிடையாது, பேய் படம் ஒன்றும் கிடையாது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கடைசிலையா புரிஞ்சுதானே அந்த வீடு தான் பிரச்சனை தவிர பேய் கிடையாது.